திருவண்ணாமலைக்கு காஞ்சிபுரம் வேலூர் வழியாக தான் திருவண்ணாமலை போக முடியும். அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், கச்சேரி கிளம்புறதுக்கு முன்னாடி சீக்கிரமாக கிளம்பியாச்சு. போகிற வழியில் காஞ்சிபுரத்தில் பெரியவாளை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு ஒரு முடிவோடு நாங்கள் கிளம்பி காஞ்சிபுரம் போயின்னு இருக்கோம். அந்த காஞ்சிபுரம் வழியாக தான் போயாகணும். போய் கோயில் உள்ளே போகிறோம், மடத்து உள்ளே போகிறோம். மடத்தில் யாருமே இல்லை. என்னடா அது பிரதோஷ அன்னைக்கு யாருமே இல்லையா மடத்தில் அப்படின்னும் போது அந்த மடத்தில் வேலை செஞ்சிருந்தவர் சொன்னார், பெரியவா இங்கே இல்லை, பெரியவா தேனம்பாக்கத்தில் இருக்கா, நீங்கள் அங்கே வேணால் போயிட்டு போகலாம் அப்படின்னா. சரி, எனக்கு ரெண்டு மனசு. திருவண்ணாமலை கச்சேரிக்கு லேட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, பெரியவாளை பார்க்கலாமா வேண்டாமா. சரி வந்தாச்சு. அதுவும் எங்கள் ஆர்கெஸ்ட்ராலாம் சொன்னாங்க, இல்லைங்க இவ்வளோ தூரம் வந்தோம், இங்கே தானே இருக்குது தேனம்பாக்கம், பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு. என்ன ரொம்ப ஆச்சரியமான விஷயம்னா, தேனம்பாக்கத்துக்கு நாங்கள் அப்போ இந்த மெட்டடர் வேன் தான், அப்போ எனக்கு கார்லாம் கிடையாது. இந்த மெட்டடர் வேனில் எல்லாருமே இருக்கும், ஆர்கெஸ்ட்ரா ஒரு 7 பேர் 9 பேர் அந்த வேனில் போகிறோம். தேனம்பாக்கம் பெரியவா தங்கியிருக்கிற இடத்துக்கு முன்னாடி அந்த வேன் போக முடியாது, அது சின்ன ஒரு குறுகலாக இருக்கும். நாங்கள் அந்த மெயின் ரோட்டில் வண்டியை நிறுத்துகிறோம். அறுசுவை அரசு நடராஜன் மாமான்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும், பெரியவாளோட ஆஸ்தான சமையல் எல்லாம் பண்ணுறது அவர் தான். அவர் கடன்னு ஓடி வந்தார். ஓடி வந்து என்ன சொன்னார், டேய் நீ எங்கடா இங்கே வந்தேன்னு கேட்டார். என்ன மாமா என்னமோ வராத இடத்துக்கு வந்த மாதிரி கேட்குறேன், நான் நல்ல இடத்துக்கு தானே வந்திருக்கேன். இல்லைடா, பெரியவா சொன்னால் ஐயப்பன் பாட்டு பாடுறவன் கொஞ்ச நேரத்தில் வருவான், அவனுக்கு ஸ்ட்ராங்காக காஃபி போட்டு வைடான்னு சொன்னாராம். ஆடி போயிட்டானா, அப்படியே மிரண்டு போயிட்டாங்க. எனக்கு திருவண்ணாமலை கச்சேரி யாருக்கு தெரியும், இப்போவாது வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு எல்லாமே இருக்குது, அன்றைக்கி ஒன்றுமே கிடையாது. நான் சொன்னது 30 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ என்ன சொன்னால், அவன் வரான்டா, அவனுக்கு காஃபி போட்டு வைடா, அவனுக்கு காஃபி பிடிக்கும். அப்படியே கண்ணு கலங்கிடுது. நான் உடனே சரி உள்ளே போனேன். உள்ளே போயிட்டு பெரியவாள் அப்போது அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறான், இது மாதிரி வீரமணி அவன் வந்திருக்கா அப்படின்னு. அவனை பாட சொல்லுன்னார். சரி, காமாட்சி பாட்டு பாடினேன், ஒரு ஒரு காமாட்சி கீர்த்தனம் பாடினேன், மங்கள ரூபிணி பாடினேன். அடுத்தது பெரியவாள்கிட்டேருந்து இன்னொரு குரல் வருது. என்ன வருது, ஏய் இவன் எல்லாரும் பாடணும், உங்கள் குடும்ப பாட்டு பாடுன்னு சொன்னார். எனக்கு புரியல, குடும்ப பாட்டு பெரியவா பாடு என்ன பாட்டு அப்படின்னு. உடனே அறுசுவை மாமா சொல்கிறாரு, ஐயப்பன் பாட்டை சொல்கிறாரு அப்படின்னார். இருமுடிதாங்கி பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமி. அங்கேருந்து 200 பேர் பாடுறா சுவாமி ஐயப்பா. கேட்டுட்டு இங்கே தான் கிளைமாக்ஸு. அவர் கிளம்பும்போது என்ன சொன்னார், ஏய் அவளுக்கு பொங்கல் கொடுத்து அனுப்புனார். சரி, அடுத்த வார்த்தை சொல்கிறார், அவன் அண்ணாமலைக்கு பாட போகிறான் சார், நான் அண்ணாமலை கச்சேரி போகிறேன்னு அவருக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அவர் மிகப்பெரிய ஞானி, ஆதி சங்கரோட அவதாரம் அவருக்கு தெரியும். அவர் சொல்கிறாரு, அவன் அண்ணாமலைக்கு பாடுறதுக்கு போகிறான், வயிறு ரொப்பி அனுப்புனார். சொன்னால் நம்பவே மாட்டீங்க சார், எனக்கு அண்ணாமலையில் இன்றைக்கி சாப்பாடே கிடைக்கல, அன்றைக்கி சாயங்காலம் சாப்பிட்ட பொங்கல் தான். நான் பண்ணிவிட்டு என்ன பண்ணார், அவன்கிட்ட கையில் ஒரு 10 பொட்டலத்தை கொடுத்து அனுப்புனார். 10 பொட்டலத்தை கொடுத்து ஒரு ஃப்ளாஸ்கில் காஃபியை போட்டு கொடுத்து அனுப்பிடான்னார். இதை நான் எதிர்பார்க்கல. நான் அப்போ மாமாட்ட சொன்னேன், மாமா நாங்கள் ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு, இனிமேல் இந்த 10 பொட்டலம் வேஸ்ட்டு, இதை கண்டிப்பாக நாங்கள் சாப்பிட போகிறதில்ல, வீணாக தூக்கி போடுறதுக்கு யாருக்காவது உதவும் மாமா, நீங்கள் வச்சுக்கோங்கன்னு. அதுக்கு அந்த மாமா சொன்னால், டேய் பெரியவா சொல்லியாச்சு, நீ தான் எடுத்துன்னு போகணும், நீயா தூக்க போகிற, வேண்டான்னு தூக்க போகிறது, எடுத்துன்னு போடா அப்படின்னார். நான் என்னடா பிரதோஷ மகிமை சொல்லிவிட்டு பெரியவாளை பற்றி பேசுகிறீங்கன்னு நினைக்க வேண்டாம், இங்கேருந்து தான் ஆரம்பிக்கிறது, ஏன்னா பிரதோஷத்துலேருந்து தான் இது ஆரம்பிச்சது. உடனே என்ன பண்ணேன், சரி வண்டியில் ஏற்றுக்கோ மாமா அப்படின்னு சொல்லி வேண்டாம் விருப்பா அந்த 10 பொட்டத்தை ஏற்றுறோம். இவ்வளோ பெரிய ஃப்ளாஸ்கில் காஃபி தரார், காஃபியும் ஏற்றியாச்சு. ஏற்றி வண்டி கிளம்பியாச்சு. வண்டி கிளம்பி போயின்னு இருக்கு. அங்கே ஒரு 4 ரோடு பிரியும். செங்கல்பட்டுலேருந்து வர ரோடு, திருவண்ணாமலையிலேருந்து வர ரோடு, இங்கேருந்து வேலூர்லேருந்து போகிற ரோடு, திருவண்ணாமலைக்கு போகிற ஜங்ஷன். அங்கே வந்து ஒரு அம்பாசிடர் கார் ஒன்று இப்படி வந்துட்டுருக்கு. நாங்கள் இங்கே இருக்கோம், நீங்கள் விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. அம்பாசிடர் கார் இப்படி வந்துட்டுருக்கு, திருவண்ணாமலைக்கு ரைட்டில் இங்கே திரும்பணும். நாங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து திருவண்ணாமலைக்கு போகணும். இங்கேருந்து ஒரு லாரிக்காரன் வரான். வந்த லாரிக்காரன் என்ன பண்ணால், அந்த அம்பாசிடர் காரை ஒரு தேய்க்கிறான், டமால் அடிக்கிறான். நாங்கள் இப்படி மேலே வந்துட்டுருக்கோம். ஏய் அவன் போகிற எப்படி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கான், லாரிக்காரன் போயிட்டான். இந்த கார் இப்படி அடித்து
அந்த லாரி தேய்ச்சதுனால அப்படி வந்து ஓரமாக நின்று டிரைவர் பிரேக் போட்டு நிறுத்துறான். என்ன சார் இந்த ஆக்சிடெண்ட்டுக்கும் பெரியவாளுக்கும் நீங்கள் திருவண்ணாமலை போகிறதுக்கு என்ன சம்மந்தம் நீங்கள் நினைக்கலாம். கார் அப்படி திரும்பி அப்படி ஓரமாக போய் நின்றுது. உள்ளேருந்து எல்லாம் இறங்குறா, எல்லாம் எபவ் 60. அம்மா அப்பா ஐயோ அப்படின்னு இறங்குறா எல்லாரும். இறங்கினவா என்ன பண்ணால் நாங்கள் உடனே நேராக போய் டிரைவர்கிட்ட சொல்லிடே அவளுக்கு ஏதோ ஆச்சா பாரு அப்படின்னு சொல்லி நாங்கள் வண்டியிலேருந்து எல்லோரும் நாங்கள் இறங்குறோம். அந்த கார்லேருந்து இறங்கினவா எல்லாரும் அம்மாடா தப்பிச்சோம் அப்படின்னு சொல்கிறான். சொன்னது மட்டும் இல்லை, நான் கேட்டேன் ஏதோ சாப்பிட்டேடான்னு கேட்டேன். இல்லைப்பா நாங்கள் எதுவுமே சாப்பிடல, இன்னுமே தான் சாப்பிட்ணுன்னா. பசிக்கிறது எல்லாருக்கும். நாங்கள் பக்கத்தில் ஹோட்டல் தேடி வந்தோம். அப்போல்லாம் ஹோட்டல் இது மாதிரி கிடையாது. ஹோட்டல் ஒன்றுமே இல்லைன்னா இருங்கோன்னு எட்ரா வண்டியில் இருந்த அந்த பொட்டலத்தை. அப்போது பெரியவா கொடுத்த பொங்கல் பொட்டலம் எனக்கு இல்லை, அது யாருக்கோ போய் சேர வேண்டியது. அது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. எட்ரா பொட்டலத்தை சொன்னால் நம்ப மாட்டேன் சார். வண்டியில் 9 பேர் இருக்கான், இவர் கொடுத்த பொட்டலம் 10. அந்த 9 பேர் சாப்பிட்டு அந்த இன்னொரு பொட்டலத்தையும் எனக்கு கொடுக்கல, நான் சாப்பிட்றேன் அப்படின்னு ஒரு மாமா சொன்னார் சார். அப்படியே ஆடி போயிட்டேன் சார்.